முடிவுகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். வழக்கமாக கடந்த 2014-19 மக்களவைத் தேர்தலின் பொழுது எந்த நிறுவனங்களுடைய கருத்து கணிப்புகள் முடிவுகள் வெளியான பொழுது பெரிய அளவில் மாறுதலுக்கு உள்ளாகாமல் இருந்ததோ அவற்றினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை தான் நாம் தற்போதும் காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். அதன்படி தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும், 35க்கும் கூடுதலான இடங்களை பெறும் என்பதாகவே பெரும்பாலான நிறுவனங்களுடைய கருத்து கணிப்புகள் தெரிவித்திருக்கின்றன. இந்தியா டுடேயினுடைய கருத்து கணிப்பு மட்டும் அதிமுக தலைமையிலான கூட்டணி கிட்டத்தட்ட 8 இடங்கள் வரை கைப்பற்றுவதற்கான சூழல் இருப்பதாக சொல்லி இருக்கின்றது. மற்ற நிறுவனங்கள் அதிமுகவை காட்டிலும் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான கூட்டணியே பெரும்பாலான சில வெற்றிகளை பதிவு செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக TV9 உள்ளிட்ட அந்த நிறுவனங்களின் செய்தி கருத்து கணிப்பு முடிவுகள் அவற்றை தான் காட்சிப்படுத்துகின்றன. டெல்லி மாநிலத்தை பொறுத்தவரை அந்த யூனியன் பிரதேசத்தில் இந்த முறையும் வெகு எளிதாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய போட்டியை பாஜக சமாளிக்கும் என்று தெரிய வந்திருக்கின்றது. 7 மக்களவை தொகுதியிலும் டெல்லியில் ஒரு மிகப்பெரிய முன்னிலையை பெற்றிருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி. அதே போன்று இந்த பஞ்சாப் மாநிலத்தில் மட்டும் பாஜகவினருடைய செல்வாக்கை தாண்டி அங்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி கூடுதல் இடங்களை பெறும் என்கின்ற ஒரு தகவல் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு திருப்தி தரக்கூடிய வகையிலான கருத்து கணிப்பு முடிவாக வெளியாகி இருக்கின்றது. அதே நேரம் மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்களில் எல்லாம் கிட்டத்தட்ட அந்த மகாராஷ்டிரத்தில் 90% இடங்களையும் குஜராத்தில் 100% இடங்களையும் பாஜக கூட்டணி மொத்தமாக கைப்பற்றும் என்றே தற்போது இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. ஆந்திர பிரதேச மாநிலத்திலும் ஒரு மிகப்பெரும் எதிர்பார்ப்பு இருக்கின்றது. சட்டமன்ற தேர்தலோடு மக்களவை தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இரு துருவங்களாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கம் பாஜகவோடு கைகோர்த்து நிற்கின்றார். OSR காங்கிரஸ் தனித்து நிற்கின்றது, ஆளும் கட்சியாக இருக்கின்றது. 5 ஆண்டுகள் மக்களை ஆண்டிருக்கின்றார்கள். அதில் இருக்கக்கூடிய எதிர்ப்புணர்வை தாண்டி இந்த முறை தொடர்ந்து வெற்றி பெறுவார்களா என்பதற்கான ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சூழ்நிலையில் OSR காங்கிரசுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது என்பதாகவே ஆந்திர மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள், அதாவது கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிய வந்திருக்கின்றன. OSR காங்கிரஸ் கட்சி கணிசமான வெற்றியை பெற வாய்ப்பு இருப்பதாகவே நாம் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் மூலம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அதே நேரம் இந்த கேரள மாநிலத்தை பொறுத்தவரை கேரளாவில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் கணிசமான தொகுதிகளில் இந்த முறை இந்த கூட்டணி, அதாவது இடதுசாரி கூட்டணியை காட்டிலும் பாஜக கூட்டணிக்கும் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. 40 மக்களவை தொகுதி இருக்கக்கூடிய அந்த கூட்டணிகளில், அதாவது பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி கணிசமான இடங்களை கைப்பற்றுவதற்கான சூழல் இல்லை. பெரும்பாலும் NDA கூட்டணி தான் கைப்பற்றும் என்பதாகவே இந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் தெரிவிக்கின்றன. மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்தவரை அங்க இருக்கக்கூடிய 42 தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் வருவதற்கான சூழல் இருந்தாலும் பெரிய அளவில் இந்த முறை மேற்கு வங்கத்தில் பாஜகவினருடைய வெற்றி செய்தி இருக்கும் என்று பார்க்கப்படுகின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆந்திர பிரதேசத்தில் 22 இடங்கள் வரை கைப்பற்றும் என்று நியூஸ் 18 தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அதே நேரம் OSR காங்கிரஸை பொறுத்தவரை ஆந்திர மாநிலத்தில் 5 முதல் 8 இடங்களை தான் கைப்பற்றுவார்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஒரு 3 முதல் 6 இடங்களை, அதாவது தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பு முடிவுகளின்படி கணிசமான இடங்களை கைப்பற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கேரள மாநிலத்தில் UDF என்று சொல்லப்படக்கூடிய அந்த கூட்டணி, ஐக்கிய ஜனதா கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலானது அங்கு தனித்து போட்டியில் இருக்கின்றார்கள். அவர்கள் 15 முதல் 18 இடங்களை கைப்பற்றுவார்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று இந்தியா TV நடத்தி இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் மூலமாக ராஜஸ்தான் மாநிலத்தில் 25 சட்டமன்ற மக்களவை தொகுதிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 25ல் 18 தொகுதிகளை பாஜக தலைமையிலான ஆளும் கூட்டணி பெறக்கூடும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ராஜஸ்தான் காங்கிரஸ் கட்சி முன்பு ஆட்சியில் இருந்த மாநிலம். அங்கு ஒரு 7 தொகுதிகள் வரை இந்த இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு 69 தொகுதிகள் வரை தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். NDTV தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பில் 68லிருந்து 74 இடங்களை உத்தரப்பிரதேசத்தில் இந்த கூட்டணி கைப்பற்றும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி. இந்தியா கூட்டணி 10 இடங்களில் மட்டுமே வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த உத்தரப்பிரதேச மாநிலம் என்பது 80 மக்களவை தொகுதிகளை கொண்டது. இந்த முறை அங்கு 74 இடங்கள் வரை இந்த கூட்டணி, அதாவது ஆளும் கூட்டணி பாஜக கூட்டணி கைப்பற்றக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கருத்து கணிப்புகளிலே. எனவே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 69 இடங்களை பாஜக கூட்டணியும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 இடங்களை மட்டுமே மற்ற கூட்டணிகளும் பகிர்ந்து கொள்ள முடியும் என்கின்ற தகவலை இந்த கருத்து கணிப்பின் மூலமாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த NDA கூட்டணி குஜராத் உள்ளிட்ட சில மாநிலங்களில் வெற்றி பெறுவதற்கான முழுமையான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு அறவே இல்லாத மாநிலங்களாக இந்த குஜராத் உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்கள் கருத்து கணிப்பின் மூலமாக தெரிவித்திருக்கின்றன.
அதே போன்று ஒடிசா மாநிலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்தியா கூட்டணிக்கு ஒரு சரிவு இருக்கும் என்று பார்க்கப்படுகின்றது. ஒடிசா மாநிலத்தில் பிஜேபி கூட்டணி 15 முதல் 17 தொகுதிகளை கைப்பற்றும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பிஜு ஜனதா தளம் நவீன் பட்நாயக் சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கொண்டிருக்கின்றார். அவருக்கு இந்த தேர்தலில் ஒரு பின்னடைவு, மிக பெரும் பின்னடைவு இருக்கும் என்று பார்க்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 2001 முதல் அசைக்க முடியாத சக்தியாக ஒடிசா மாநிலத்தில் இருந்து வரக்கூடிய நவீன் பட்நாயக் அவர்களுக்கு அதிர்ச்சி தரத்தக்க ஒரு முடிவை பாஜக கூட்டணி அங்கு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உத்தரப்பிரதேச மாநிலம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி ராகுல் காந்தி போட்டியில் இருக்கின்றார். அந்த மாநிலத்தில் அதிகப்படியாக 12 தொகுதிகளை மட்டுமே அந்த கூட்டணியால் பெற முடியும் என்று சொல்லுகின்றார்கள். 17 இடங்களில் உத்தரப்பிரதேசத்தில் இந்த கூட்டணி காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி